அந்தந்த தேயிலை காணிகளிலே வேலை செய்வதற்காக இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் குடியமர்த்தினால் தொழில் ரீதியான சிக்கல்கள் வரும் என்பதற்காக அந்த நிலப்பரப்பை விட்டு அவர்களை வெளியிலே கொண்டு செல்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்படி என்றால் இதற்கு ஒரு மாற்றீடான ஒரு திட்டம் அவசியம் அல்லவா? இந்த பெருந்தோட்டத்துறையும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நாங்கள் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். நீங்கள் சொன்னது போல அந்த மக்களுக்கு ஏனைய வருமானத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய, இன்று உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்திலே பல லட்சங்களாக காணப்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் இன்று பல ஆயிரமாக குறைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 70,000க்கு குறைவான தொழிலாளர்கள் தான் இப்பொழுது பெருந்தோட்ட பகுதியில் இருக்கின்றார்கள். நான் இனிவரும் காலங்களில் அந்த தொகை கணிசமாக குறைந்துவிடும். எனவே இன்று மாற்று பொருளாதார திட்டத்தை நாங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும். எனவே எதிர்வரும் காலங்களிலே அந்த மக்கள் வீட்டு திட்டத்தை நாங்கள் அமைக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே தான் அந்த வீடுகள் தெரிவு செய்யப்படும். உதாரணத்துக்காக அவர்களுக்கு பாடசாலை போவதற்கு அல்லது பிரதான வீதிகளுக்கு அருகாமையில் நீர் வசதி, மின்சார வசதி, வாழ உகந்த சூழலிலே தான் அந்த மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அதே போல் இந்த பெருந்தோட்டத்துறையும் நாங்கள் நவீனமயமாக்கி இந்த பெருந்தோட்டத்துறையை நாங்கள் வளர்ப்பதற்காக இந்த மக்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கு, உதாரணத்தை கூறப்போனால் கடந்த காலத்திலே இந்த சம்பள பிரச்சனையும் ஒரு காரணமாக இருந்தது. இந்த பெருந்தோட்டத்துறையிலிருந்து மக்கள் விலகிச் செல்வதற்கு தற்பொழுது அந்த மக்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது 1750 ரூபாய். எனவே தற்பொழுது மீண்டும் இந்த மக்கள் இந்த பெருந்தோட்டத்துறையை நோக்கி செல்லுகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த கொழும்பு அல்லது நகர்ப்புறங்களில் வேலை செய்கின்ற எங்கள் இளைஞர்கள் யுவதிகள் பாரிய சவால்களுக்கு எதிர்கொள்கின்றார்கள். பாதுகாப்பின்மை, உழைப்பு சுரண்டப்படுதல், சரியான முறையிலே சம்பளம் வழங்கப்படாமை, பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு எங்கள் இளைஞர் யுவதிகள் முகங்கொடுக்கிறார்கள். எனவே அவர்கள் இவ்வாறான நல்ல இந்த பெருந்தோட்டத்துறை கௌரவமான தொழிலாக மாற்றுகின்ற பொழுது